மைந்தன் தூய ஆவியானவரின் திருப்பெயரிலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, 2024 வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை துதி தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களோடு உடன் பயணித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ்வித்து வழிநடத்தின ஆண்டவரை போற்றுகின்றோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த வருடத்தை நிறைவு செய்கின்றோம். ஆண்டவர் பாராட்டின கிருபைகளை, நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்தவர்களாய் உம்மை முழு மனதோடு ஸ்தோத்தரிக்க, முழு மனதோடு நன்றி செலுத்த இந்த வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடக்க முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. பாடுகின்ற பாடல்கள், கேட்க இருக்கின்ற உடைய திருவார்த்தை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றி பலிகள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெப தூபமாக, ஆண்டவர் நினைவூட்டும் தூபமாக எழும்பி எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வந்து கொண்டிருக்கின்றவர்கள் விரைவாக வந்து சேர ஆண்டவர் பலப்படுத்தும். உம்முடைய ஆவியின் சகாயத்தினால் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே மிகுந்த அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த வருடத்தின் நிறைவு துதி வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே முதலாவது பாமாலை பாடுவோம். பாமாலை 1. ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு, சுகம், ஜீவன், அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலுயா என்றென்றைக்கும் நித்தியநாதரை போற்று. முதலாவது பாமாலை எழுந்து இணைந்து பாடுவோம்.
வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் நின்ற வண்ணமாக 136வது சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஞானவான்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுழல்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள் சார்ந்த நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சின்னங்களை கருதித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமூகத்தை இரண்டாக பிழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை நடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோரின் அவர் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தின் கவிழ்ந்து போட்டவற்றை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களின் சங்கீதத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தேசத்தின் சுகந்தமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை நம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சமான சேதமுள்ள யாவருக்கும் ஆகாய கொடுக்கிறவர்களை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளிராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை நாமே தாழ்த்துவோம். நினைவினாலே, சொல்லினாலே, செயலினாலே ஆண்டவருக்கும் அவருடைய திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் சமுதாயத்திற்கும் விரோதமாக நாம் செய்த பலவிதமான பாவங்களை உணர்வோம். நம்முடைய பாவங்களை
அறிக்கை செய்கின்ற போது பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட 184வது கீர்த்தனை, பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன் என்ற கீர்த்தனையில் முதல் 2 சரணங்களை பாடி நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்கின்ற உணர்வோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று 77வது கீர்த்தனை, என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ற கீர்த்தனையிலே முதல் 2 சரணங்களை பாடி பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம்.
அம்மையார் உட்கார்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். முடியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனுஷரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளை முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளை இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடம். அப்போஸ்தலராகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். எபேசியர் 6:1 முதல் 9. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷர்க்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தர்க்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 7வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 7, கர்த்தாவை போற்றி பாடு என் ஆவியே என் உள்ளமே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலையின் நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
நமக்கென்று வாசிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல். பின்பும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசிரியர் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே துர்க்கமார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் போய் குத்தி கொண்டார். அந்த குடியானவன் அவனை தன் வயல்வெளிகளில் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றி தின்கிற கவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய விக்குலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் பாப்பிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் களத்தை கொட்டிக்கொண்டு அவனை குத்தம் செய்தான். குமாரன் தகப்பன் நோக்கி, தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் என்று சொன்னான். அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயிர்த்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொழுத்தை கொண்டு வந்து அடியுங்கள். நான் புதுசு சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகி இவன் மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். வாசிக்கும்படியாக இருக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசி முடிந்தது. கிறிஸ்துவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவார்கள். சிதம்பரங்கள் இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் அவசரம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீரே என் அடைக்கலம், நீ என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம்,
நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. Will say to the Lord, my refuge and my fortress, my God in whom I trust. Psalms 92:1. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 92:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். சங்கீதம் சொல்வேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. குடும்பம் சுகமளிக்கும் இடும்பம். குடும்ப ஞாயிறு. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு குடும்பம் சுகமளிக்கும் இடம். குடும்ப ஞாயிறு. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. குடும்பம் சுகமளிக்கும் இடம். குடும்ப ஞாயிறு. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. Will say to the Lord, my refuge and my fortress, my God in whom I trust. Psalms 91:2. குடும்பம் சுகமளிக்கும் இடம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. I will say to the Lord, my refuge, my fortress, my God in whom I trust. Psalms 91:2. குடும்பம் சுகமளிக்கும் இடம். குடும்ப ஞாயிறு. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு குடும்பம் சுகமளிக்கும் இடம். குடும்ப ஞாயிறு. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. தேங்க்யூ. க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு குடும்பம் சுகமளிக்கும் இடம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், அது என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொன்னேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. ஆமென்.
நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்புகிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. குடும்பம் சுகமளிக்கும் இடம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. Will say to the Lord, my refuge and my fortress and my God whom I trust. Psalm 91:2. Family as healing space. Will say to the Lord, my refuge, my fortress, my God in whom I trust. Psalms 91:2. Will say to the Lord, my refuge and my fortress and God in whom I trust. Psalms 91:2. Family as healing space. Family Sunday. Will say to the Lord, my refuge and my fortress, my God in whom I trust. Psalms 91:2. Family as healing space. Family Sunday. Will say to the Lord, my refuge and my fortress, my God in whom I trust. Psalms 91:2. Will say to the Lord, my refuge and my fortress, my God in whom I trust. Psalms 91:2. கர்த்தரை நோக்கி நீரே அடைக்கலம் என் தேவன் நம்பிக்கை என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம் என் கோட்டை என் கோட்டை என் தேவன் என்று நம்பியிருக்கிற என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. அப்பமண்ணா நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 119:92. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். சங்கீதம் 91. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. Will say to the God in whom I trust. My refuge and my fortress in whom I trust. Psalms 91:2. அனைவரும் இணைந்து சொல்லுவோம். குடும்பம் சுகமளிக்கும் இடம். குடும்பம் சுகமளிக்கும் இடம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. சங்கீதம் 91:2.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் மறுபடியுமாக வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இம்மட்டும் நம்மை ஜீவன் சுகம் பலன் தந்து காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அருமையான பிள்ளைகள் சொன்னதைப் போல குடும்ப ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, இந்த திருச்சபை என்ற பெரிய குடும்பத்திலே நாம் நம்ம இணைக்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த உணர்வோடு கூட நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். புத்தளச்சி பாடலில் 19வது பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் இந்த பாடலை இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். துன்பம் வந்த நேரத்திலே அன்போடு காத்த ஆண்டவர், அவர் எந்நாளும் நம்மை தாங்குவார், தப்புவிப்பார், ஏற்றுவார், சுமப்பார். சாட்சியாய் ஜீவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். துன்பத்தின் நேரத்தில் அன்பாகவே காத்தாரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி இணைந்து பாடுவோம். அன்பாகவே காத்தார்
இம்மானுவேலர் என்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மட்டும் காத்த ஆண்டவர் நம்மை இன்னும் வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்கள் இம்மட்டுமாக ஒருவேளை இந்த வருடத்திலே டிசம்பர் மாதத்தில் 29ஆம் தேதியிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இதுவரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் குறைவின்றி நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த பாடலை இணைந்து பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா என்று சொல்லி நன்றி செலுத்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. நன்றியை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினே உங்கரக்கா.
நிறைவேற்றியதற்காக நன்றி செலுத்தி பாடுவோம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நீரை கடந்தே சோதனை ஜெயித்தே அகிலை தாண்டிலே உம்பலத்தா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே அகிலை தாண்டிலே உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மறவாமல் நினைத்து இந்த வருடத்தின் நிறைவு மட்டும் வழி நடத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவரை இரவும் பகலும் ஆராதிக்கின்ற கூட்டத்தோடு கூட நாம் இணைந்து கொள்வதின் ஒரு அடையாளமாகத்தான் இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமையில நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவேளை இந்த உலக வாழ்வு முடிந்து நாம் மறுமைக்குள்ளாய் பிரவேசிக்கின்ற போது அந்த ஒரே வேலை நமக்கு என்னதான் பாட்டு பாடுறது மட்டும்தான். கேருபீன்கள் சேராபீன்களோடு கூட இணைந்து குருத்தோலைகளை கைகளிலே பிடித்து வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் அல்லேலூயா என்று பாடுகின்ற கூட்டத்தோடு இணைகின்றது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை அதை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றுகின்ற திருச்சபையாக, அதை இந்த பூலோகத்திலே நாம் முழுமைப்படுத்துகின்ற திருச்சபையாக இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவர் நம்மை மறவாமல் நினைவு கூறுகின்றவர் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கின்றது. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், இந்த ஆராதனை வரைக்கும் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்கின்ற உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வோடு கூட நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இந்த வருடத்தின் கடைசி வரை என்னை நடத்தினீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகின்ற உணர்வோடு கூட இணைந்து பாடுவோமா? மனதார
செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி செலுத்துவோம். எத்தனை மேடுகள் பள்ளங்கள் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை காண்கின்ற தேவன். ஆகாரை அன்றைக்கு வனாந்தரத்திலே கண்ட ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய மரண பள்ளத்தாக்கில் நம்மை காண்கிற தேவன். இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். இதுவரை உதவி நீர எபினேசர் நீதான் ஐயா. எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த சரணத்தை பாடப் போகிறோம். பலவீன நேரங்களில் பலம் தந்தீர் ஐயா, சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப வைத்தியர் நீரானே. பல நேரங்களிலே உங்களுடைய தழும்புகள் என்னை சுகமாக்கி இருக்கிறது. என்னுடைய பலவீனங்களிலே என்னை தாங்கி இருக்கிறது. என்னுடைய சுகவீனங்களில் என்னை சுகப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே குடும்பம் ஒரு நல்ல சுகமளிக்கும் இடம் என்று நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கிற நேரத்தில் பரம வைத்தியராய் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை சுகப்படுத்துகிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி பலவீன நேரங்களில் பலன் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோமா? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுமா? எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடியும் நன்றி சொல்லுவோம், மறுபடியும் நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுதான் நம்முடைய வேலை. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஆமென். கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே, இது நாள் வரைக்கும் நம்மை குறைவின்றி பாதுகாத்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஆண்டவரே, கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கரம் பிடித்து எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே. இம்மானுவேலராய், எபினேசராய், எல்ரோயாய், எலோகிமாய், எங்களோடு கூட யெகோவா ராஃபாவாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ரூஃபாவாய் எங்களோடு கூட இருந்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 2024 முடிக்க போற இந்த நாட்கள்ல நாங்க வந்து திருச்சபை என்ற ஒரே குடும்பமா வந்து இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையில உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் கொடுத்த ஆண்டவர், சுகம் கொடுத்த ஆண்டவர், பலன் கொடுத்த ஆண்டவர், கரங்களிலே ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்த ஆண்டவர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த பலவீனங்களிலே எங்களுக்கு பலன் தந்தீரே, சுகவீனங்களிலே சுகம் தந்தீரே, வியாதியிலே வைத்தியராய் இருந்தீரே, உங்களுடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கினீரே. எத்தனை நாட்கள் காய்ச்சல் ஆண்டவரே, சளி பிடித்து பலவீனங்கள், கைகளிலே கால்களிலே வலிகள் வேதனைகள், எத்தனை பலவீனங்கள் சுவாமி, அத்தனையும் சிலுவையிலே சுமந்து விட்டீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் ரத்தத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சாலைகளிலே போகும்போது வரும்போது எத்தனை விபத்துக்களை பார்க்கிறோம், எத்தனை ஆபத்துக்களை பார்க்கிறோம், எத்தனை நாச மோசங்களை பார்க்கிறோம். கண்ணெதிரே எத்தனை சடுதியான மரணங்களை பார்க்கிறோம். ஆனால் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே விபத்துகளிலே இருந்து பாதுகாத்தீரே. எத்தனை பேர் விபத்துகளிலிருந்து பாதுகாத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே விபத்துகளிலே பாதுகாத்த ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று சொல்லி நன்றியோடு குடும்பை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு குடும்பை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆபத்திலே காத்து கொண்டு உங்களுடைய தயவை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விபத்துகளிலே பாதுகாத்து கொண்ட ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவரே எங்களை தாங்கி கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய இருசக்கர வாகன பயணங்களிலே, 4 சக்கர வாகன பயணங்களிலே, பேருந்து பயணங்களிலே, ரயில் பயணங்களிலே, விமான பயணங்களிலே எத்தனை முறை இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடத்திலே எத்தனையோ பயணங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் சுகபத்திரமாய் அழைத்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பங்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே குறைவுகள், ஆண்டவரே மனக்கசப்புகள், அவைகளின் மத்தியிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து வருகின்ற தயவுக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் இந்த ஆலயத்திலே எத்தனை ஆராதனைகள், எத்தனை ஜெபங்கள், எத்தனை வழிபாடுகள், எத்தனை துதி தோற்ற அனுபவங்கள், அத்தனையிலும் நாங்கள் பங்கு பெறுவதற்கு, ஆண்டவர்களுடைய குடும்பங்கள் பங்கு பெறுவதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருடத்தில் நீர் எங்களுடைய குடும்பங்களில் நடத்தின அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், ஆண்டவரே சுகமளிக்கின்ற கிருபைகளுக்காய், நீர் கொடுத்த குழந்தை செல்வங்களுக்காய், நீர் கொடுத்த திருமண வாழ்வுக்காக, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான வேலை வாய்ப்புகளுக்காக, நீர் கொடுத்த வெளிநாட்டு பயணங்களுக்காக, நீர் கொடுத்த நல்ல பிசினஸுக்காக, வியாபாரத்தில் கொடுத்த நல்ல லாபகரமான சூழ்நிலைகளுக்காக, இன்னும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்த எத்தனையோ உண்டு சுவாமி. 1000 நாவு இருந்தாலும் போதாது உமக்கு நன்றி செலுத்துவதற்கு. ஆண்டவரே, இந்த ஆழத்திலே, இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகளை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சுகப்படுத்துவீராக, எங்களுடைய காயங்களை கட்டுவீராக. வேதனையோடு கூட வந்த நேரங்கள் உண்டு, கண்ணீரோடு கூட வந்த நாட்கள் உண்டு.
ஆண்டவரே வெறுமையோடு கூட வந்த நாட்கள் உண்டு. இழப்பின் மத்தியிலே இந்த ஆலயத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்த நாட்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் எங்கள் ஆண்டவர் போதுமானவராக இருந்து கரம் பிடித்து பலப்படுத்தி வழி நடத்துகிறீரே. நான் உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே சதா காலங்களில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறீரே. உனக்கு நன்றி சுவாமி. எங்கள் குடும்பங்களில் இந்த ஆண்டிலே சந்தித்த இழப்புகளை என் பாதத்தில் வைக்கிறோம். எங்களுக்கு அருமையானவர்கள், எங்களோடு கூட வாழ்ந்தவர்கள், இந்த வருடத்தை தொடக்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த வருடத்தை நாங்கள் முடிக்கின்ற போது எங்களோடு கூட இல்லை. இழப்புகள் மத்தியிலே, தனிமையிலே, ஆண்டவரே வெறுமையிலே, இழப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய கரம் எங்களை பிடிக்கின்றது. ஆண்டவருடைய வலது கரம் எங்களை அரவணைக்கிறது. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு கூட உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றி புகழுகிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய காயங்களை கட்டுகின்ற ஆண்டவர், வேதனைகளை ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து விட்டீர். எங்களுடைய எல்லா விதமான பாடுகளையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு விட்டீர். ஐயாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றிக்கிறோம், புகழுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வருடத்தை நிறைவு செய்ய போகிறோம். இந்த வருடத்தின் விளிம்பிலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே காயப்பட்ட எங்களை காயப்படுத்துகின்ற ஆண்டவர், சுகவீனமான எங்களை சுகப்படுத்துகிற ஆண்டவர், நசல் கொண்டதும் பலவீனமானதும் உடமாய் போனதுமானதை தூக்கி சுமக்கின்ற ஆண்டவர், இன்றைக்கும் எங்களோடு கூட இந்த வழிபாட்டிலே பிரசன்னமாக இருக்கிற நம்பிக்கையோடு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் என்பது ஒரு சுகமளிக்கும் இடம். இந்த ஆலயம், இந்த குடும்பம், இந்த திருச்சபை என்பது ஒரு சுகமளிக்கின்ற இடம். ஆண்டவரே அந்த சுகம் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் சுவாமி. சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு கூட வந்திருக்கலாம், தீராத தலைவலியோடு பலவீனத்தோடு கால்கள் வலிகளோடு வந்திருக்கலாம், நீண்ட நாட்களாக மாத்திரை மருந்துகளை உட்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பரம வைத்தியராய் எங்களோடு கூட இந்த ஆராதனை நேரத்தில் செயல்படுகிறதுனாலே நீர் கொடுக்கின்ற பரம சுகம் இந்த நேரத்தில் எங்களுடைய சரீரங்களிலே ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். உடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். உடைய அக்கினியின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஒரு உன்னத மகிமையின் மேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் செபிக்கிறோம். உன்னத ஆவியின் அபிஷேகத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் முத்திரிக்கப்படும்படியாக, நாங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படும்படியாக, நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய நாமத்தின் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைந்து எங்கள் ஒவ்வொருவரும் ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைத்து பரிசுத்தப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளும் சுவாமி. நன்றி பெருக்கோடு கூட இந்த வருடத்தை நிறைவு செய்யும். புதிய ஆண்டிலே புதிய பலத்தோடு பிரவேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்கள், ஜெப பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Oh
அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த 2024ஆம் ஆண்டின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்காக, இந்த அருளுரை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இந்த வருடம் முழுவதும் பயணித்த ஆண்டவர், இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் இடைப்படுவீராக. ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி, எங்களை முழுமைப்படுத்தி உருவாக்குவதாக. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சப்தம் எங்களுடைய செவிகளிலே தொனிக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசுகிறதை நாங்கள் கேட்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமையிலே குடும்ப ஞாயிறு என்கின்ற அடிப்படையில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற சிந்தனைகளை நாம் இணைந்து தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவான ஆசீர்வாதம், கிருபை, நன்மை உங்கள் அனைவரையும் குடும்பமாய் ஆளுகை செய்வதாக. தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஞாயிறாக ஆசரிக்கப்படுகின்றது. இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையில நாம் குடும்பங்களாக இணைந்து ஆண்டவரை வழிபடுவதற்குரிய வாய்ப்புகளை நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது. நம்முடைய ஆலயத்தை பொறுத்த வகையிலே இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை குடும்ப திருவிருந்து ஆராதனையாக நாம் ஆசரிக்கின்றோம். அன்றைக்கு நாம் குடும்பங்களாக அமர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆராதிக்கவும், குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காணிக்கைகளை படைக்கவும், குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே திருவிருந்திலே பங்கு பெறவும் நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஆசரிக்கப்படுகின்றதான இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் நம்முடைய குடும்ப உறவை சீர்படுத்திக் கொள்ளவும் பலப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் கிருபை செய்வாராக. பொதுவாக நம்முடைய ஆலயத்திலே ஒரு சிறப்பு உண்டு. பொதுவாகவே குடும்பமாக அமர்கின்ற குடும்பங்கள் அநேகர் உண்டு. கொஞ்சம் அந்த குடும்பங்களை மாத்திரம் பார்க்கலாமா? குடும்பமாக அமர்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. எந்த ஆராதனையாக இருந்தாலும் சரி குடும்பமாகவே அமர்கின்ற வழக்கம். நன்றி நன்றி. குடும்பமாகவே அமர்கின்ற குடும்பங்கள் நம்முடைய ஆலயத்திலே உண்டு. வாழ்த்துகிறேன். நாம் குடும்பம் என்கின்ற உறவை இந்த திருச்சபை என்கின்ற பெரிய குடும்பத்திலே நாம் இணைத்து கொள்ளுகின்ற போது நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம் பலுகி பெருகின்றதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அது நமக்கு மிகுந்த வழிகாட்டுதலாய் இருக்கின்றது. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையின் பொருள் ஃபேமிலி அஸ் ஹீலிங் ஸ்பேஸ், சுகம் அளிக்கின்ற இடம்தான் குடும்பம் என்று சொல்லி. வருடத்தின் நிறைவு நாட்கள், அதாவது நிறைவு ஞாயிற்றுக்கிழமை, இது எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை தெரியுமா? ஐம்பத்தி ஒன்றா ரெண்டா? ரெண்டு. கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. 52வது ஞாயிற்றுக்கிழமை. 52வது ஞாயிற்றுக்கிழமை இது. கொஞ்சம் இந்த 52வது ஞாயிற்றுக்கிழமையில் 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, இன்னொன்று நம்மை திறனாய்வு செய்து பார்ப்பது. இந்த 52 ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆலயத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்க சொல்லலை. உங்களை நீங்கள் யோசித்து பார்த்துக்கங்க. ஏன் எந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வரலை, எந்த ஞாயிற்றுக்கிழமை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை யோசித்து பார்க்க. டைரி எழுதுகிறவங்க, பழக்கம் இருக்கிறவங்க ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையில் இன்னொரு சிந்தனையும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற ஸ்தோத்திர பலி. ஏனென்றால் நாம் தினமும் குடும்பமாக வீட்டில் ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம். அந்த குடும்ப ஜெபம் தவிர இந்த பெரிய திருச்சபை என்ற குடும்பத்திலே நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்காக நாம் இணைகின்ற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதனாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்னைக்கு ஆலயங்கள் இல்லாதபடி
ஆலயத்திற்காக அலைந்து திரிகின்ற கூட்டம் இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருக்கின்றது, வட மாநிலங்களிலே இருக்கின்றது. அநேக மிஷனரி ஸ்தாபங்கள் அந்த பகுதியில் சென்று தான் ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்ம தமிழ் பழமொழி ஒன்று உண்டு, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லி. ஆக நாம் நம்முடைய ஆலயத்தை நாம் வாழ்கின்ற பகுதியிலே தக்க வைத்திருக்கின்றோம். ஆனால் ஆலயம் இல்லாதபடி அலைந்து திரிகின்ற கூட்டங்கள் உண்டு. ஆலயத்திற்காக பல மணி நேரம் பயணம் செய்து ஆலயத்தை நாடி செல்கின்றவர்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட இந்திய கிறிஸ்தவர்களின் மத்தியிலே நமக்கென்று ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்தபடியினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆக இந்த குடும்ப உறவிலே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த பெரிய குடும்பம், திருச்சபை என்ற இந்த குடும்ப ஐக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய நன்றி செலுத்துகின்ற உணர்விலே நாம் ஆண்டவருடைய கடவுளுடைய அந்த படைப்பு திறனை நிறைவேற்றுகின்ற இடமாக குடும்பத்தை நாம் பார்க்கின்ற போது, நாம் படிக்க கேட்ட 3 திருமறை பகுதிகளில் 2 விதமான குடும்ப உறவுகளை குறித்தும், ஒரு பகுதியிலே குடும்பம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நாம் படிக்க கேட்டோம். முதலாவது திருமறை பகுதியிலே ஏமாற்றினவன் ஏமாற்றப்பட்டவன் என்கின்ற ஒரு குடும்ப உறவு. 3வது திருமறை பகுதியிலே மனம் திருந்தினவன் மனம் திருந்த மறுத்தவன் என்கின்ற குடும்ப சூழல். நான் சொல்லுகின்ற இந்த குறிப்புகள் எல்லாமே இன்றைக்கு நம்முடைய குடும்ப உறவுகளிலே பல நேரங்களிலே வெளிப்படுகின்றது, பல நேரங்களிலே இந்த குணாதிசயங்கள் வெளிப்படுகின்றது. ஆக இந்த பின்னணியத்தோடு, இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய குடும்பங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க, நாம் நம்முடைய குடும்ப ஐக்கியத்தை நாம் வலுப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கலாம். 52 ஞாயிற்றுக்கிழமைகள், இந்த 52வது ஞாயிற்றுக்கிழமை, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வரும்போது குடும்பமாக வந்தேன்? அதான் இப்போ கேள்வி. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் குடும்பமாக பங்கு பெற்றேன்? திருமண ஆராதனை இந்த ஆலயத்தில் நடக்கிறது. திருமண ஆராதனைக்கு வருகின்ற போது முதலாவது யார் வருவார்? மாப்பிள்ளை வருவார். வந்து உட்காந்துருப்பார், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்துருப்பார். அப்புறம் தான் பொண்ணு ஜோடித்து மேக்கப்லாம் போட்டு வருவாங்க. ஆராதனை முடிஞ்சிருது. இங்கே வந்து வெட்லாக்கெலாம் பண்ணி திருமண ஆராதனை முடிஞ்சு புதிய குடும்பமாக அவங்க புறப்படுறாங்க. புறப்பட்டு போகும்போது யார் முன்னாடி போவார்? மாப்பிள்ளை தானே முதல்ல வந்தார். யார் முன்னாடி போகணும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சேர்ந்து தான் போகணும். தனியாக போகிறத யாருமே என்ன செய்ய மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். ஏன்? இந்த ஆலயத்திலே குடும்பமாக உருவான போது, குடும்பமாக இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்றவர்கள் ஒவ்வொரு ஆராதனைக்கும் வரும்போது ஏன் குடும்பமாக வர மறுக்கிறீர்கள்? ஏன் குடும்பமாக ஆலயத்திற்குள் நுழைய முடியவில்லை? இதுதான் இப்ப கேள்வி. இங்கிருந்து போகும்போது குடும்பமாக தானே வெளியே போனீங்க. இந்த ஆராதனையில், இந்த ஆலயத்தில் திருமணம் நடந்து குடும்பமாக தானே வெளியில் போனோம். மறுபடியும் ஒவ்வொரு ஆராதனைக்கும் வரும்போதும் ஏன் நாம் குடும்பமாக வர முடியவில்லை? இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமை நாம் நம்மை திறனாய்வு செய்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். குடும்பமாக ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற குடும்பமாய் நம்முடைய குடும்பம் மாற வேண்டும். குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற குடும்பமாக நாம் மாற வேண்டும். புது வருடத்தில் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, குடும்பமாக ஆலயத்துக்குள்ள வர்றோம், குடும்பமாக ஆலயத்திலிருந்து போகிறோம். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? காலையிலையும் இரவிலையும். கொஞ்சம் கை தூக்குங்களேன். நிறைய கை யோசிக்குது. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடு எப்படி பாதுகாப்பு இல்லாத வீடோ அதே போல தான் குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டில் எந்த நேரத்தில் இடி விழுகும் தெரியாது, எந்த நேரத்தில் சாக்கடிக்கும் தெரியாது.
எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. உங்களுடைய குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இல்லை என்றால், குடும்பமாக நீங்கள் கூடி ஜெபிக்கவில்லை என்றால், இந்த 52 வாரத்தை விட்டுருங்க. ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை தரப்போகின்றார். புதிய ஆண்டிலே தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு வழக்கத்தை காலையிலும் மாலையிலும், இல்லை காலையில் 6 மணிக்கே வேலை, 5 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. நைட்டு 11 மணிக்கு தான் வர்றாங்க, 12 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக கூடுகின்ற அந்த அனுபவம் இந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீட்டிலேயும் நடக்க வேண்டும். அதைத்தான் சுகமளிக்கும் இடம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த குடும்பமாக கூடி ஜெபிக்கின்ற போது, பாடலை பாடி வேத வசனத்தை வாசித்து ஜெபத்தை பண்ணி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாக இணைந்து இருக்கின்ற போது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு உன்னத உறவு, அந்த ஒரு உன்னத ஐக்கியம் நம்முடைய குடும்பத்தை ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாய் உருவாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய குடும்ப உறவிலே இருக்கின்ற பிரச்சனைகளை நாம் சரி செய்து கொள்வோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு சில வழக்கங்கள் உண்டு. என்ன வழக்கம் தெரியுமா? குடும்பமாக வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற வழக்கம் உண்டு. இருக்குதா இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல குடும்பமாக நம்ம போய் இருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற வழக்கம் இருக்குது. இருக்குது. அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் குடும்பமாக ஆலயத்துக்கு வர்றதில் மாத்திரம் நமக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வீட்டிலேயே காத்திருப்பதில் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நாம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில, இந்த நிறைவு ஞாயிற்றுக்கிழமையில நம்மை ஒரு மீள் பார்வை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளிலே தயவுசெய்து புதிய ஆண்டில இருந்து குடும்ப ஜெபங்களை தொடக்குங்கள். குடும்பமாக ஆலயத்திற்கு வருகின்ற வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அந்த ஒரு நற்சூழ்நிலையை வளர்த்து கொள்ளுங்கள். 3 காரியங்களை மாத்திரம் நான் மிகவும் சுருக்கமாக 3 வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லி நான் அருளரை நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன். நம்முடைய பார்வை 3 விதமான பரிமாணத்திலே அமைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய பார்வை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற பார்வையாக இருக்க வேண்டும். என் தகப்பன் சீரியா தேசத்தான் அலைந்து திரிந்தவன் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு கூட நான் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வீட்டில் சென்று படித்து பாருங்கள். நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். பேக்வர்ட் லுக். நாம் அந்த பார்வையை, அந்த பின்புற அந்த பார்வையை நினைத்து என்னென்ன பாதையெல்லாம் கடந்து வந்தோம் இந்த வருடத்தில். மேடுகளில் ஏறி இருக்கிறோம், பள்ளங்களில் விழுந்திருக்கிறோம், உயரமான இடங்களில் ஏறி இருக்கிறோம், தடுமாறி இருக்கிறோம், வெட்டாந்தரையில் நடந்திருக்கிறோம், நீரூற்றுகள் நடந்திருக்கிறோம், பாலைவனத்தில் நடந்திருக்கிறோம், பசுமையான புல்வெளியில் நடந்திருக்கிறோம். எல்லா பாதையிலையும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் அவரை நினைத்து பார்ப்பதற்கு இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே குடும்பமாக நாம் நம்மை மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஒரு பேக்வர்ட் லுக் நமக்கு வேண்டும். 2ஆவதாக 139ஆம் சங்கீதத்தில் 23, 24ஆம் வசனங்களின் அடிப்படையில் உங்களை உள்ளிட்டு பார்க்கின்றவர்களாய், அதாவது தற்பரிசோதனை செய்து பார்க்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இன்வர்ட் லுக். இன்வர்ட் லுக். தற்பரிசோதனை செய்கின்ற, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று. பொருள் இந்த வருடத்தில் நான் எத்தனை நாள் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி எத்தனை நாள் நடந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு உள்ளிட்டு பார்வையை, எனக்குள்ளாக இயங்குகின்ற ஆன்மீகத்தை ஒரு மறு கட்டுமானம் செய்து பார்க்கின்ற ஒரு பார்வை எனக்கு வேண்டும். இதுக்கு உதவி செய்வது வேத புஸ்தகம் மாத்திரம்தான். இந்த உள்ளிட்டு பார்வையை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருமறையை நாம் திறப்புகின்ற போது மாத்திரமே இந்த உள்ளிட்டு பார்வையில் நான் முழுமை அடைய முடியும். 3வது ஒரு பார்வை உண்டு, மேல் நோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் அடிப்படையில்
மேல் நோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை, அப்வர்ட் லுக். மேல் நோக்கி பார்க்கின்ற, அது ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை. இன்றைக்கி நம்முடைய பார்வை பல நேரத்தில் குனிஞ்சே இருக்குது. குனிஞ்சு ஏன் இருக்குது? கையில் என்ன இருக்கும்? செல்ஃபோன் இருக்கும். அப்படியே குனிஞ்சுக்கிட்டே ரோட்டில் போகிறது. கல் எங்கே இருக்குது, மண் எங்கே இருக்குன்னு ஒன்றும் தெரியாமல் தட்டி தடுமாறி இந்த குனிஞ்ச பார்வை இன்னைக்கு நிறைய வந்துருச்சு தெரியுமா? ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்ல, மேல் நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகின்ற ஒரு சூழ்நிலை. பேக்வர்ட் லுக், இன்வர்ட் லுக், அப்வர்ட் லுக். இந்த 3 விதமான பார்வைகளை நான் கடந்து வந்த பாதையிலே, நான் உள்ளிட்டு பார்க்கின்ற பார்வையிலே, நான் ஆண்டவரை மேல் நோக்கி பார்க்கின்ற பார்வையிலே நான் சரியாய் இருக்கின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய குடும்ப உறவை, இந்த திருச்சபை என்கின்ற குடும்பத்திலே மிகவும் சாட்சியோடு, மிகவும் ஆசீர்வாதத்தோடு, மிகவும் மகிழ்ச்சியோடு கூட என்னை வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இந்த பார்வையை என்னுடைய வாழ்விலே நான் முழுமை செய்து பார்த்து கொள்ள நான் அழைக்கப்படுகின்றேன். இந்த அழைப்பு நம்முடைய செவிகளில் இன்றைக்கு துணிக்கட்டும். இந்த வருடத்தை நிறைவு செய்கின்றோம். இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளை, கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்த்தவர்களாய் புதிய ஆண்டிற்குள் மேல் நோக்கி பார்க்கின்ற அந்த பார்வையோடு பிரவேசிப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வை, நம்முடைய குடும்பம் என்கின்ற அந்த உறவை, நம்முடைய தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த திருச்சபை என்கின்ற பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்ன அந்த குடும்ப வாழ்த்தலின் ஆசீர்வாதத்தை போல நம்முடைய குடும்பத்தையும் வாழ்வித்து வழி நடத்துவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு உடன் பயணித்து இந்த வருடம் முழுவதும் எங்களை நிறைவினால், நன்மையினால், கிருபையினால் முடிசூட்டி வழி நடத்துகிறவரே, இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அதிகம், கிருபைகள் அதிகம். அவைகள் நன்றி பெருக்கோடு நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலேயும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, குடும்பம் ஒரு சுகமளிக்கின்ற இடம். நாங்கள் அதிலே பின்னிட்டு பார்க்கவும், உள்நோக்கி பார்க்கவும், மேல் நோக்கி பார்க்கவும் பழகி கொள்ளுகின்ற போது நிச்சயமாய் நாங்கள் கடந்து வந்த பாதையிலே நீர் எங்களை நடத்தி வந்ததற்காகவும், எங்களை நாங்களே தற்பரிசோதனை செய்து மேல் நோக்கிய பார்வையோடு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்பதற்கும் அது ஏதுகரமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்களை முழுமையாய் ஆளுகை செய்து புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க துணை செய்வீராக. மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே அர்ப்பணிப்போடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை உலக கிறிஸ்தவர்களோடு இணைந்து உறுதி செய்து கொள்வோம். 10ஆம் பக்கத்தில் இருக்கின்ற விசுவாச அறிக்கையின் சங்கீத முறைமையின் அடிப்படையில் நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வோம். உலகும் வானும் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவரா என்ற சங்கீத முறைமையிலே நம்முடைய விசுவாசத்தை பாடலாக பாடி அறிக்கை செய்வோம். உலகம்
சபையார் இறைவன் மிகுந்த இரக்கமுள்ள கிருபையுள்ள கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் எல்லோரும் நன்மை பெற அதிகம். நாங்கள் படைக்கும் காணிக்கை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இதன் மூலியமாக மனிதர்கள் பிரியமும் சமாதானமும் பெருகவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பரவும் இக்காணிக்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. அன்பானவர்களே, இந்த நிறைவு ஞாயிற்றுக்கிழமை தூது தோத்திர வழிபாடாக நாம் ஆசரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வழிபாட்டிலே நல்ல சிறப்பான பாடல்களை அதிகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நிறைவு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்
கிருபை செய்திருக்கிறார். அருமையான தமிழ்நாடு இசைக்கல்லூரியினுடைய பிரின்சிபல் திரு டேவிட் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். நம்முடைய ஆலயத்திலிருந்து அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்லா தபேலா இசைத்தார்கள். அதே போல் நமக்கு வழக்கமாக வருகின்ற அருமையான ரிதமிஸ்ட் தம்பி சாம் கமலேஷ் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் அவர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இசை ஊழியங்களிலே அதிகமாக ஆலய வழிபாடுகளிலே தங்களை ஈடுபடுத்தி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பாடகர் குழுவினரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நேற்றைய தினம் நடைபெற்ற துதி ஆராதனையிலையும் இந்த நாளின் துதி ஆராதனையிலையும் ஆண்டவர் பாடகர் குழுவினரை ஆற்றலோடு பயன்படுத்துகிறார். பாடகர் குழுவினரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பாடகர் குழுவினர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மரண அறிவிப்பு. திருமதி நம்முடைய அனைத்து நன்றிகள் மன்றாட்டுக்கள் யாவற்றையும் ஒன்று திரட்டி ஜெப நிலைமையிலே நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கும் வண்ணமாக 400வது கீர்த்தனை உன்னத பரமண்டலங்களில் வசிக்கும் ஒளிர்பிதாவே உனி நாமம் என்ற கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக பாடி நம்முடைய நன்றிகள் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டின் நிறைவு பாடலாக 83வது கீர்த்தனை சீரியேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் என்ற கீர்த்தனையிலே பல்லவி அனுபலவி முதலாம் சரணம் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். நாதனுக்கு ஜெயமங்கலம்.
சுபமங்கலம் சுபமங்கலம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற அன்பின் ஆண்டவரே, 2024 வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமையிலையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். எங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய மகத்துவம் மாறாத பிரசனமும் இந்த வருடத்தின் 52 ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆலயத்தில் வந்து செல்வதற்கு அருள் தந்ததைப் போல நாங்கள் சந்திக்க இருக்கிற புதிய ஆண்டிலேயும் புதிய கிருபைகள், நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தருவீராக. எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாய் உமக்கென்று சாட்சியோடு வாழ ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய குடும்ப உறவை ஐக்கியப்படுத்துகின்ற, வலுப்படுத்துகின்ற இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்தின் குடும்பத்திலே நாங்களும் இணைந்திருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு, பெருமையோடு, ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு செல்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆண்டு வழி நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடனே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.